வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபை அறிவிப்பை கேட்டு அதை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்படுவோம். தினமும் காலை 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை பெண்கள் பரிந்து பேசுகிற ஜெபம் நடைபெறுகிறது. வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் 2 மணி வரை இரவு ஜெபம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு வாரம் ஞாயிறு ஆராதனை மாலை 6:30 மணியிலிருந்து 8:30 வரை நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் ஜீவக்குழு மதியழகன் நகரிலே வைத்து சகோதரர் பிரபா சகோதரி வீட்டிலே நடைபெறுகிறது. மற்றும் சூலூர் பகுதியிலே மணவூரி அம்மா வீட்டிலும் ஜீவக்குழு நடைபெறுகிறது. பள்ளப்பாளையம் பகுதியிலே ஸ்டீபன் ஐயா வீட்டிலும் ஜீவக்குழு நடைபெறுகிறது. அருகில் இருக்கிறவர் அனைவரும் விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென். பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஞாயிறுபள்ளி வேதாகம பிள்ளைகள் ஞாயிறுபள்ளி வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்ததிலிருந்து வசனங்கள் மனப்படமாக சொல்ல இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் சொல்ல கேட்போம். என்னும் கண்ணிக்கையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கலைக்குள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எரேமியா 31:4. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அருமையாய் நல்ல வசனங்களை சொன்ன பிள்ளைகளுக்கு மீண்டும் நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது கூட நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் நம்மத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அவர்கள் எல்லாரையும் மீண்டும் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய திருச்சபையின் தலைவர் நம்மத்திலே இருந்து இந்த ஆராதனை சமூகத்திலே நம் பாடி துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது கூட சில சாட்சிகளை கேட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அருமையான ரூத் மேரி அம்மாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை இப்பொழுது சாட்சிகளாக சொல்ல இருக்கிறார்கள். கேட்டு நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அம்மா பேர் ரூத் மேரி. அவங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்ச சண்டே வந்து ஹை ப்ரெஷர் ஆனதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. 2 டைம் வந்து அந்த நாளில் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு டைம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைடில் இழுக்குதுன்னு சொன்னாங்க. அப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உடனே வந்து இவங்களை வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் இவங்க வந்து ரெடி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவரே எங்களுக்கு எந்த இடத்துல கூட்டிகிட்டு போனோம், அம்மாவுக்கு வந்து அங்கே ஜிஹெச் போகணுங்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், ஆண்டவரே எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்கிறத எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ராத்திரியில் மீண்டுமா வந்து அவங்க ஒரு டைம் கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு தூக்கம் இல்லாததுனால அப்போது வந்து ஆண்டவர் பேசினது பிஎஸ்டி வந்து நாங்கள் ஒரு டைம் போயிருக்கோம், அங்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் பேசின வார்த்தையை கேட்டு அப்போ நாங்கள் பிஎஸ்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம்.
சபை மக்கள் எல்லாரும் அந்த நாளில் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய தயவுள்ள கிருபையினால அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆக ஆண்டவர் உதவி செஞ்சார். கால் வராமல் இருந்துச்சு, இப்போ நல்லா நடக்கும்படியாகவும் கைகளை தூக்கும்படியாகவும் தேவன் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, அங்கே போனதுனால ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 28,000 வந்து நாங்கள் பே பண்ணுற ஃபீஸ்லேருந்து கம்மி பண்ணி கொடுக்கும்படியாக தேவன் உதவி செஞ்சார். கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காய் நன்றி. அது மாத்திரம் இல்லை, அந்த மாதத்தில் ஒப்புரவாகுதல்ல வந்து தேவன் வந்து கொடுத்தாரு. யாரெல்லாம் பேசாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த நாளில் பேசுறதுக்கு தேவன் உதவி செஞ்சார். இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி. ஆமென். ஆக்சுவலி உங்க பேரலைஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இருக்கும்போது இவங்க மட்டும் கர்த்தர் சீக்கிரமா ரெக்கவரி ஆகி அந்த பெட்ல இருந்து திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு நல்ல சாட்சி, அருமையான சகோதரி சரண்யா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் புதுநகர் ஹவுசிங் யூனிட் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த அருமையான அக்காவுக்கு செய்த நன்மைகளை நாம் சாட்சியாக கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி பேர் சரண்யா. அவங்க வந்து புதுநகரில் இருக்காங்க. இவங்க வந்து டிசம்பர் மந்த் ஃபுல்லாக வந்து இவங்க பாடியில் வந்து சிக்கன் பாக்ஸ் மாதிரி பாடி ஃபுல்லாக தலையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பகுதிகளையும் இருந்துச்சு. இவங்க ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இது சரியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ கூட எல்லாருமே ஒரு இவங்களை வந்து ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்காங்க. புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. வீட்டில் கூட தனியாக பிளேட் வைக்கணும், எல்லாமே அவங்க சாப்பிட்றதுலேருந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருந்தாங்க. அந்த நாட்களில் வந்து நாங்கள் ஜீவக்குழுக்காக கேட்டிருந்தோம். இவங்க ப்ரேயருக்கு வீட்டு திறந்து கொடுத்தாங்க. அந்த நாளில் நாங்கள் போகும்போது கூட கண்ணீரோடு இருந்தாங்க. என்னை எல்லாருமே ஒதுக்கின நிலமையில நான் இருக்கேன், என்னால் வந்து யாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணி எண்ணெய் போட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். சபையிலையும் சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அடுத்த நாளே இவங்க சரீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலாக இருந்த அவங்களோட கை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிடுச்சு. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி. எனக்கு வந்து ஏசப்பா ரொம்ப நன்றி. அருமையான சரண்யா அவர்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். அடுத்து ஒரு உயிருள்ள சாட்சி. ஆண்டவர் எப்பொழுதும் இப்பொழுதும் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டார் என்பதை இந்த அருமையான ருக்குமணி அம்மா மூலமாய் நாம் இன்றும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாங்க, மெதுவா வாங்க. அருமையான ஐயா பேர் ஸ்டீபன் ஐயா. ருக்குமணி அம்மா பாப்பம்பட்டியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் சாயங்காலத்திலே வந்து ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். அம்மா அவர்களுக்கு கிட்னியில இப்போ டிரான்ஸ்பிளான்ட், அதாவது கிட்னி சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர்கள் அதற்காக ஒரு தொகையை கவர்மெண்ட்ல கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்பொழுது ஆனால் அந்த கிட்னியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் வந்து குறைஞ்சது 75% அதிகமா இருந்தாதான் அது கிட்னியை வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை மூலமா செய்ய முடியும். அப்போ எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க, யாருக்கு கிட்னி வரவே இல்லை. ஆனா அம்மாவுக்கு ஆண்டவர் கிருபையால கிட்னி வந்துருச்சு. வந்த பிறகும் ஆனா அதை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். என்ன அப்படின்னா அவங்களுடைய இருதயம் வெறும் 25% கீழே என்ன செஞ்சிருச்சு, போக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டரால ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு கடினமான காலம். மிகுந்த வேதனையோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா அடுத்த நாள் அவர்கள் போய் செக் பண்ண போகணும், ஒரு அற்புதம் நடக்கணும். டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி 75% அதிகமாய் போனா மட்டும்தான் இதை காரியத்தை செய்ய முடியும், இல்லை என்றால் அது வந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதற்கும் மானியமாக கவர்மெண்ட்ல இருந்து 3 லட்சம், மற்றபடி 6 லட்சம், மொத்தம் 9 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபித்தாங்க, கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் போய் அவங்க செக் பண்ணும்போது பார்க்கும்போது 75% அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக கர்த்தர் கிருபை செய்தார். டாக்டரே ஆச்சரியப்பட்டுட்டார். இது எப்படி ஒரே நாள்ல, இந்த 2 நாள்ல எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும்? ஐயா, ஒருவரால ஏற்பட முடியும். இந்த சரீரத்தை படைத்தவரால் மட்டும்தான் முடியும். அவருடைய பெயர் தான் இயேசு. அந்த இயேசுவை நம்பினவர்கள் அவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க. கர்த்தர் புதிய சதைகளையும், புதிய நரம்பு, புதிய கிட்னி, புதிய இருதயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து, இப்பொழுது அவர்கள் எப்பவுமே சோர்வா இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நல்லா நடந்து வந்து முன்னாடி நின்று இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சாட்சி சொல்ல கிருபை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நல்லா இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி. அவங்க ரொம்ப பயத்தோட போனாங்க, அடுத்த நாள் எப்படி இருக்குமோ ரிப்போர்ட்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சீக்கிரமாக அந்த கிட்னி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த கிட்னியும் கர்த்தர் புதுசா மாத்தி அதையும் கர்த்தர் ஆசீர்வாதமா இவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம கொடுத்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அருமையான
சகோதரி சாரால் அவர்கள் முன்னாடி வாங்க. இந்த அக்கா அவர்கள் மதியல் நகர்ல இருக்கிறாங்க. இந்த அக்காவுக்கு 2 அழகான பிள்ளைகள் இருக்கிறாங்க. கத்திருந்ததுல பெண் பிள்ளைக்கு திடீரென்று தலையில முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா புழு பூச்சி ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்ப டாக்டர் போய் பார்க்கும்போது இது வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் போகணும், பயாப்சி பண்ணணும், லெவலுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் லாஸ்ட் கடந்த வருடம் இவங்களுக்கு அந்த ஒரு பெரிய கட்டி இருந்தது. அந்த கட்டியை ஏசப்பா ஒரே நாள்ல மறைய வச்சார். தொடர்ந்து அவங்க நம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அது கேன்சர் கட்டியா இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே நாள்ல கேன்சர் கட்டியை மாத்தி அவங்க பிள்ளைக்கும் இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப பல மருத்துவர்கிட்ட போனாங்க, பார்த்தாங்க, எங்கேயுமே சரி செய்ய முடியல. புழுலாம் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும், முழுவதும் தலை ஃபுல்லா அப்படி இருக்கும், அவங்க தாங்கவே முடியாது. ஆனால் இங்க வந்து ஜெபம் பண்ணி எண்ணெயை வாங்கி ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஆண்டவர் 2 நாள்ல தலை முழுவதும் அந்த இருக்கிற புண்ணெல்லாம் பட்டு போய் இன்னைக்கு அருமையான நம்ம பிள்ளை ஊருக்கு போயிருக்கு. இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு வரதுக்கு வேண்டிய சூழ்நிலை வந்துருது, வர முடியவில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு கண்ணீரோடு அக்கா அவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்த வராங்க. அது ரொம்ப வாலிப பிள்ளை, அவளுக்கு வெளியில எங்கேயும் போக முடியாது, சின்ன பிள்ளை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. இன்னைக்கு கர்த்தர் அருமையான தங்கச்சிக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தலையில இருக்கிற எல்லா புழுக்கள் எல்லாம் மாற்றி அந்த எல்லா பூச்சியை மாற்றி இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ. அதே போல தொடர்ந்து அருமையான நேசகுமார் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையை அவரே சாட்சியாக சொல்வார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் கோமா சேலைக்கு போனவங்க யாரும் உயிரோடு இருக்காங்க நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இன்னைக்கு இறந்துருந்தேன்னா இன்னைக்கு 1 வருஷமும் 4 மாதமும் ஆயிருக்கும். பெரிய ஆக்சிடெண்ட்டு, யாரும் பார்க்க முடியாத ஆக்சிடெண்ட்டு இங்கே காரணப்பேட்டையில். எங்கள் வீட்டில் ஆறுமே எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் வீட்டில் இருந்தேன். ஒரு ஆள் தான் வண்டியில் போயிட்டு இருந்தேன், வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தவொன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ எனக்குள்ள வந்து ஒரு போர்வையை போட்டு மூடனமாயிட்டான். இது கீழே தான் அடி, இங்கெல்லாம் ஒன்றுமே அடி இல்லை. இங்கே இந்த நுரையீரலில் சரியான அடி, ரத்தம் கட்டி போச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க, நீ இறந்துருவப்பா அப்படின்னு. அப்போ எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் வர வச்சுட்டாங்க. நான் எப்படா இறந்து போகணும், எல்லாரும் அங்கே வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே இல்லை என்கிட்ட. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்ட்டு 7 நாள் பேசிக்கிட்டு இருந்தார் ஆஸ்பத்திரியில். அப்போ என்னப்பா எல்லாம் நினச்சிடுவாங்க நான் இறந்துட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டேன், நீ உயிரோடு தான் இருப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டார். 24 மணி நேரம் சுயநிலை உள்ள 7ஆவது நாளே என்னை ஆண்டவர் கண்ணு முளைக்க வச்சார், கண்ணு திறக்க வச்சார். அப்போ டாக்டர் வந்து சொன்னார், கோமா சிலைக்கு போன இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நீ உயிரோடு இருக்க, நீ ஒரு ஆள் தான்யா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காருன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் கூட ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஒரு உயிர் பொழைச்சவங்களாம் நான் இதுவரை பார்த்ததில்ல, நீ ஒரு ஆள் தான் பொழைச்சிருக்கிறது. கடவுள் எனக்கு உதவி செய்தார். அதுபோல் என் மனைவி பக்கத்தில் இருந்து உதவி செஞ்சாங்க, எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சதுலேருந்து அருமையான அந்த ரொம்ப கால் வலியாக இருந்துச்சு, அருமையான பாஸ்டர் ஜெபிச்சாங்க. இப்போ காலில் நல்லா நடக்க வேலை செய்ய கொடுத்த கிருவை கொடுத்துறாரு, வண்டி ஓட்ட கிருவை கொடுத்தாரு. இங்கேருந்து ஊட்டி வர கூடலூர் போயிட்டு வர வண்டியில் போயிட்டு வந்திருக்கிறேன், ஒரு குறையில். நல்லா ஆண்டவர் கருத்து நல்ல கரங்களை தட்டி அருமையான நேசகுமார் ஐயாவுடைய ஜீவனை பாதுகாத்து கால் இருக்கிற வழியெல்லாம் போக்கி இன்றைக்கு நல்லா நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான சின்னம்மா அவர்களை உள்ளே முன்பாக அழைக்கிறேன். மெதுவாக கூட்டம். அருமையான சின்னம்மா பாட்டி அவர்களுக்கு நுரையீரல்ல மிகுந்த வேதனையோடு பல நாட்கள் சர்ச்சுக்கே வர முடியல.
எப்பொழுதுமே சரியா கரெக்டாக டைமுக்கு வந்துருவாங்க. மெதுவாக நடந்து 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 எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருவாங்க. ஆனால் கடந்த நாட்களாக எழுந்திக்க முடியாமல் ரொம்ப மிகுந்த கஷ்டப்பட்டாங்க. போய் ஜெபித்தோம். கர்த்தர் தாயாருக்கு நல்ல பூரண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நமக்கு முன்பாக நின்று கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார்கள். உடைய சரீரத்திலையும் கர்த்தர் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி அருமையான மகிமாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நேரம் நாம் கர்த்தருக்காக விதைக்கிற நல்ல நேரம். தொடர்ந்து அருமையான நம்முடைய தலைவர்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. காணிக்கை எடுக்கிற தலைவர் நீங்கள் ஆயத்தமாக இருக்க உங்களை அன்புடன் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருக்காக விதைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த வருஷத்தில் ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். அப்பொழுதும் கூட கணக்குகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் உச்சரமாகிய இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நேரத்திலும் கூட ஆண்டவரே ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா காணிக்கைகளை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்கள் உங்களுடைய நாமத்திற்கு என்று விதைக்கிறாங்க, உங்களுடைய ராஜ்ய பணிக்கென்று விதைக்கிறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே அப்பா 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, திருத்தனமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே அப்பா நிறைவான ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால நிரம்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் உச்சரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
பெத்தேல் ஜெப வீட்டின் ஆண்டறிக்கை. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் 2025ஆம் ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தர் எழுந்தருளுகிற ஆண்டு. இவ்வாக்கின்படி 2025-26 ஆண்டிற்கான நம்முடைய திருச்சபையின் ஆண்டறிக்கை. பிப்ரவரி மாதம் 21 நாட்கள் அதிகாலை ஜெபம் நடத்தப்பட்டது. இதில் அநேகர் பங்கு பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டனர். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். மே மாதம் ஞாயிறு பள்ளி சார்பாக மேற்கொள்வேன் என்ற தலைப்பில் மே 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 6 நாட்கள் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்றது. இதில் 80 குழந்தைகள் பங்கு பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதம் ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்கு சபையின் சார்பாக மனநவசனம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 16 குழந்தைகள் பங்கு பெற்றனர். முதல் 3 பரிசுகளும் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு திருச்சபை சார்பாக 4 படைமுயற்சி கூட்டங்களும் 2 முறை மாதம்பட்டியிலுள்ள முதியோர் இல்லத்திற்கு சென்று சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டது. இதில் உணவு மற்றும் புத்தாடைகள் கொடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது. இந்த வருடம் மொத்தம் சூலூர் திருச்சபையிலிருந்து 30 பேர் முதன் முறையாக நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயத்திற்கு வரவும் அதில் 9 பேர் ஞானஸ்நானம் எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையிலிருந்து விசுவாசிகள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் செய்தார். இவ்வளவு அதிசயம் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மில் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுகிற நம்முடைய தலைமை போதகர் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்களுக்கும், அம்மா கெட்சியா பிரகாசம் அவர்களுக்கும், நம்முடைய நிர்வாக போதகர் டெரி பிரகாசம் அவர்களுக்கும் நன்றி. ஆமென். ஹalleluya, அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வருகிறார். இப்பொழுது நல்ல ஒரு நேரம். நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த பிரேயர் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நான் இங்கே வந்ததில்லை என்று சொல்கிறவர்கள் 1 நிமிடம் தயவாக எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். இதுதான் உங்களுடைய முதல் முறை என்று சொன்னால் அநேகர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி. கர்த்தர் இன்றைக்கு வெளியில் ஒருவேளை நின்றீங்க அப்படின்னா உங்கள் உதவியாளர்கள் உங்களை பார்ப்பார்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய பெயரெல்லாம் கொடுத்திருப்பேன் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாமெல்லாம் இவர்கள கரங்களை நீட்டி, ஒருவேளை நீங்கள் வேற எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கும் செல்லவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை சரியாக 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை இதே இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையிலே ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நம்முடைய தலைமை சபையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுகமளிக்கிற ஆராதனை காலையிலே 10:30 மணிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வியாதியோடு, வேதனையோடு, ஒருவேளை கஷ்டத்தோடு, ஒரு அற்புதத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயம், நம்முடைய கோயம்புத்தூரிலே, காந்திபுரத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வெள்ளிக்கிழமை அங்கே வாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க மேல கரங்கள் வச்சு ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம், பிளஸ் பண்ணுங்க. இன்றைக்கு கொண்டு வந்த அருமையான நல்ல விருந்தினர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவக்கர் அவர் குறுநிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில கூட இன்றைக்கு இந்த மாலை ஆராதனைக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே கொண்டு வந்த நல்ல விலையேற பெற்ற ஆண்டவரே அப்பா முதன்முறையாய் வந்த விருந்தினர்களுக்காக நன்றி. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. தேவக்கரை இவர்களோடு கூட இருந்து இவர்களை பலப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் ஒரு குறையில்லாதபடி அற்புதமாய் நடத்துங்க. இன்றைக்கு கூட விசேஷமாக உடைய வாழ்விலே கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவுக்கென்று அர்ப்பணிப்பார்களாக. உடைய மகிமையின் கரம் என்னால் இவர்களை விலகாமல் இருக்கட்டும். கண்ணீர், வேதனை, பாரம் யாவையும் நீக்குங்க. உடைய பிரசனம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. நீங்கள் தயவாக நீங்கள் அமர்ந்து கொள்ள கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நல்ல ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு விலையேற பெற்ற நம்முடைய தலைவர்கள் நம்மத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இப்பொழுது நம்முடைய உதவியாளர்கள் அநேக நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கிஃப்ட்ஸை நீங்கள் ரெடியாக வைக்க நான் அன்பாய் கேட்கிறேன். அருமையான ஜோஸ்வா ஐயா, புஷ்பராஜ் ஐயா, கனிமொழி அக்கா அவர்கள் முன்பாக வர நான் அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு கூட நம்மத்திலே நம்முடைய திருச்சபையின் நம்முடைய தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் டாக்டர் கணத்திற்கு மதிப்பிற்குரிய நம்முடைய டேவிட் பிரகாசம் ஐயா அவர்கள் நம்மத்திலே இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய எல்லாரும் அருமையான நம்முடைய ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம். நல்ல முன்பாக வாங்க, நல்ல கரங்களை தட்டி ஐயா போங்க.
ஸோ நல்ல கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நல்ல கரங்களை தட்டி அதே போல் நம்முடைய அம்மா கெட்சியா பிரகாஷ் அம்மா அவர்கள் நம்மத்தில் இருந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழிநடத்துகிற நம்முடைய நிர்வாக போதகர் அருமையான கணத்திற்கு மதிப்பிற்குரிய பாஸ்டர் டெரி பிரகாஷ் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் நல்ல கரங்களை தட்டி நல்ல தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ அம்மா. தொடர்ந்து இந்த மத்தியிலே நம்முடைய கவுன்சிலர்ஸ் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அருமையான வெண்ணிலா அம்மா அவர்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொன்னாடையை போற்றி நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். சாரி, ஓகே. ஸோ அதே போல் அருமையான அக்காவும் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களும் எழுதினிருக்க அன்பாய் கேட்குறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி அவர்களை நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தொடர்ந்து இந்த வேலையை நாம் இன்றைக்கு பொறுப்படுத்திக் கொள்ள போகிறோம். இன்றைக்கு நம்மத்தில் அருமையான சந்துரு இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு அநேக புதிய அருமையான ஐயாவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு நிமிடம் எழுதினருக்கு அன்பாய் கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆதி திராவிட நலத்துறையினுடைய முதன்மையாக இருந்து அநேகருக்கு நல்ல திட்டங்கள் உதவி செய்து வருகிற அருமையான ஐயா அவர்களை மீண்டும் நல்ல கரங்களை தட்டி அவருடைய கேம் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நேரத்தை நம்ம அருமையான ஐயாவுடைய கையில் ஒப்படைக்க போகிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நம்முடைய அருமையான நம்முடைய ஐயா அவர்களையும் பாஸ்டர் நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் சூலூர் திருச்சபையில் இருக்கக்கூடிய பெத்தேல் மாநகர பேராலயத்தின் எல்லா விசுவாச குடும்பங்களை வாழ்த்துகின்றோம். இந்த சாயங்காலம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உண்மையாகவே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கொண்டாட்டத்திற்குள் வந்தது போல தான் இருக்கின்றது. வண்டியிலிருந்து இறங்கினதிலிருந்து என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு இடத்திற்கு வந்ததற்கு போல இருக்கின்றது. இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதும் எல்லாம் அழகாக, என்ன அழகா யூனிஃபார்மோடு கூட எல்லா பிரதர்ஸ் இருக்கிறாங்க. விசுவாச குடும்பங்களும் பிள்ளைகளும் எல்லாரும் என்ன அழகா ஜோடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல கரங்களை தட்டி ஒரு பாராட்டை கொடுத்துறீங்களா? உண்மையாக உங்களை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். 2 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற உங்களை பாராட்டுகின்றோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு சாயங்காலம் கேட்ட அநேக சாட்சிகள் மூலமாக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். உண்மையாகவே பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியம் இடத்தில் பாஸ்டர் யாவும் நானும் இந்த பாரத்தை பகிர்ந்து கொண்ட நாளிலிருந்து இந்த இடத்திற்காகவும் இந்த பகுதிக்காகவும் அயலாமல் உழைத்து மிக ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த ஊழியத்தை நடத்தி வருகின்ற பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியமை மிக அதிகம் பாராட்டுகின்றோம். மிக அதிகமாக அவருடைய செயல்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஒவ்வொரு வாரமும் அவரை நான் சந்தித்து சூலூரில் நடந்த ஆராதனை குறித்து நான் விசாரிக்கும் பொழுது என்ன நடந்தது, என்ன பிரசங்கம் பண்ணீங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க என்று நான் கேட்பேன். அநேக நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சாட்சி எனக்கு சொல்லுவார். ஆண்டவர் எங்கள் மத்தியில் இப்படி ஒரு அற்புதம் செய்தார் பாஸ்டர், அவங்கள குணமாக்கினார், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஆண்டவர் நடப்பித்தார் என்று ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டே இருப்பார். அப்படி என்றால் உண்மையாகவே ஒரு சபையை கட்டக்கூடிய ரகசியத்தை அருமையான பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியம் கண்டுபிடித்திட்டார். சபையை கட்டணும்னா 2 காரியம் தான் தேவை, ஜெபம், விசுவாசம். இந்த ஜெபமும் விசுவாசம் இருந்தால் போதும், ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை மிக அற்புதமாக கட்டுவார். சூலூர் சபையில் அடிக்கடி ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் கடந்த 21 நாட்கள் ஜெபங்களை நடத்தி நிறைவு செய்து இன்றைக்கு நீங்கள் 3வது வருடத்திற்குள் நீங்கள் கடந்து செல்கின்றீர்கள். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். 21 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 35-40 பேர், சில நேரத்தில் 50 பேருக்கு மேலே காலையில் வந்து ஜெபிப்பதை பார்த்து உண்மையாகவே நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இன்றைக்கு சாயங்காலமும் நாங்கள் கேட்ட சாட்சிகளெல்லாம் நாங்கள் கேட்டு கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். என்ன அருமையான சாட்சிகள், எவ்வளோ வாழ்க்கைகளை தேவன் கட்டி கொண்டு வருகின்றார். உண்மையாகவே
தேவன் இந்த இடத்தில் இருக்கின்றார். அவருடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கின்றது. வாழ்க்கைகளை மாற்றி கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு முறையும் நான் இந்த இடத்திற்கு வரும்பொழுது, இது 3வது முறையாக நான் வருகின்றேன், பல முன்னேற்றங்கள் பல மாற்றங்கள் இருக்கின்றது. முதல் முறை வந்தப்போ சும்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு அறையாக இருந்தது. 2வது முறை வந்த பொழுதும் அநேக மாற்றங்கள். 3வது வரும்பொழுது கார்பெட்டு, லைட்டு, டிவி, ஸ்பீக்கர், உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். எவ்வளோ ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைத்திருக்கின்றார். இதில் என்ன ஒன்று அருமையான ஒரு காரியம்னா, அநேக காரியங்களுக்காக இங்கே இருக்கின்ற விசுவாசிகளை பொறுப்பெடுத்து இதற்காக தியாகத்தோடு நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல ஆண்டவர் ராஜ்யம் கட்டணும் என்று அநேகர் முன் வந்ததை கேட்டு நான் கர்த்தரை துதிக்கின்றேன். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலிகளுக்கு கூட மிக ஒரு வைராக்கியத்தோடு கூட தியாகத்தோடு கூட அநேக விசுவாசிகள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உண்மையாகவே தேவ ராஜ்யத்திற்காக எதை யார் கொடுத்தாலும் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த 3வது ஆண்டை துவங்கும் பொழுதும் உங்களை பார்த்து நான் வாழ்த்துகின்றேன். என்னுடைய விசுவாசம் ஜெபம், போன வருடமே இதை சொன்னேன், இந்த இடம் போதல, ஏற்கனவே நிரம்பி வழிகின்றீர்கள். ஆகையால் சீக்கிரத்தில் நாம் அடுத்த முறை வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் இன்னொரு விசாலமான ஒரு இடத்தை தந்து தயவை தேவன் நமக்கு பாராட்டி சூலூரில் நல்ல மைய பகுதியிலே இன்னும் 100கணக்கான ஜனங்கள் வரக்கூடிய ஒரு இடத்தை தேவன் நிச்சயம் நமக்கு தருவார். அவர் தேவன் ஏற்கனவே ஒரு சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட கரம் பிடித்து நடந்தோம் என்றால் நிச்சயமாகவே அதை செய்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில முடிப்பார். அதுதான் உங்களை பார்த்து நான் வாழ்த்துகின்றேன். இன்னும் அற்புதங்கள், பெரிய காரியங்கள் தேவன் இந்த இடத்தில் செய்வாராக. இன்னும் அநேகருடைய வாழ்க்கைகள் கட்டப்படுவதாக, அநேகருடைய வாழ்க்கையில தேவன் மறுரூபத்தை கொண்டு வருவாராக. இந்த சாயங்காலம் சூலூர் பகுதியில் இருக்கின்ற கவுன்சிலர் அம்மாவும் மற்ற தலைவர்களும் வந்திருப்பதை பார்த்து மிகுந்த சந்தோஷம். இயேசு உங்களையும் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து உங்களை வாழ்த்தி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஏசாயா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் தேவ வார்த்தை விதமாக கூறுகின்றது. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது 3வது வசனம் வாசிங்களேன். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வசனத்தை இந்த சபைக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக விரும்புகின்றேன். ஆண்டுடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் எல்லா பர்வதங்களை காட்டிலும் தேவ ஆலயத்தின் பர்வதம் உயர்ந்த இடத்தில் இருக்கப்படும். அதற்கு அநேகர் திரளாக ஓடி வருவார்கள். ஓடி வரக்கூடியவர்கள் தேவ வார்த்தையை கேட்கும்படியாக, நம்பிக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய விசேஷித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகர் ஓடி வருவார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அதை தேவன் உங்கள் மத்தியில் வரக்கூடிய நாட்களில் நிறைவேற்றுவாராக. வரக்கூடிய நாட்களில் இந்த சூலூர் பகுதியில் தேவன் இந்த சபை உயர்ந்த இடங்களில் வைத்து அநேகர் இதற்கு திரளாக வந்து நம்பிக்கையை பெற்று வாழ்க்கைகள் தொடப்பட்டு தேவ ஆசீர்வாதமும் சமாதானத்தையும் பெற்று வாழ்க்கைகள் மாற்றப்படுவதாக நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கும் சாயங்காலம் எவ்வளோ பேர் விட்ட ஒன்றும் நிறைய பேரை கொண்டு வந்து நிறுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். நேரம் தான் 10 அவருக்கான அநேகர் முன்பதாக வந்து சாட்சிகளை பகிர்ந்து தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல இன்னும் அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரப்போகின்றார். பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுவிப்பார். வியாதியிலிருந்து தேவன் அவர்களை சுகமாக்குவார். அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். தரித்திரத்தை மாற்றி தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை தொடர்ந்து உங்கள் மத்தியில் தேவன் செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டமாவை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த அருமையான மாலை வேளையில உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு இது 2வது முறை. இந்த 2வது முறை வரும் பொழுது சபை இவ்வளவாய் வளர்ந்து பெருகி இருக்கிறதை பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் பூரிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வந்த நிமிஷம் முதற்கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் நல்ல ஆவிக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகள் மிக என் உள்ளத்தை தொட்டு அதிகமாக நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஆமென். மரண தருவாய்க்குள்ள இருந்தவர்கள், டாக்டர்கள் கைவிட்ட நிலையில இருந்தவர்கள், அதுவும் அந்த சகோதரிக்கு ஹார்ட் 25%லேருந்து 75% ஒரே நாள்ல மாறும் என்றால் இது எவராலும் கூடாது. இது பரம வைத்தியர் பரலோக தேவன் ஒருவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்ததிலிருந்து நாங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறேன். சிறு பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகா வசனங்களை சொல்லி கர்த்தரை பாடுகிறது மிக அற்புதமானது. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை இங்கே நல்ல ஆவிக்குரிய விதத்தில் போஷிக்கப்படுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்தை குறித்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய ஜெபங்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ரொம்ப ஆக்டிவா நல்ல ஜீவனுள்ள சபையாய் இந்த இடத்துல நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தோங்குவதை பார்த்து கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம். இந்த இடத்துல வரும்பொழுது என் உள்ளத்துல கர்த்தர் ஏவின ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஒரு இடத்த மாத்திரம் ஆண்டவர் என்னுடைய வீடுன்னு சொல்றார். ரொம்ப பொசசிவா, சொந்தம் பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு காரியம். என் வீடுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போ சொல்லுவாருன்னா, எங்கே அடிக்கடி ஜெபம் நடக்கிறதோ, எங்கே மக்கள் கூடி கூடி ஜெபிக்கிறார்களோ, எங்கே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த இடத்தை தான் ஆண்டவர் என்னுடைய ஸ்தானம், என்னுடைய ஸ்தலம், என்னுடைய வீடு என்று சொல்லுகிறார். உண்மையாகவே இது தேவனுடைய வீடாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டுல ஆண்டவர் சொல்றார், கூடி வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய இடம் உலகத்துல எங்குமே இல்லைங்க. எவ்வளவு பணம், எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் பணம் தான் போகுமே தவிர சந்தோஷத்தை யாரும் வாங்கவே முடியாது, மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றார், ஒரே ஒரு இடத்துல தான் என் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன், கண்ணீரை துடைப்பேன், வேதனைகளை மாற்றுவேன், கஷ்டங்களை எல்லாம் மாற்றுவேன், வியாதிகளை நீக்குவேன், பிசாசின் தொல்லையில் அகப்பட்டு சிக்கி தவிக்கிற எவருக்கும் விடுதலை தந்து அந்த வாழ்க்கையை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடம்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க விடாம ஓடி வாருங்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த சகோதரருடைய மகளை பற்றி சொல்லும் பொழுது உண்மையாகவே அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். சத்துரு பிள்ளை எவ்வளோ வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் மீட்டெடுக்க தான் ஆண்டவர் இந்த திருச்சபை இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஊழியர் பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியம் நல்ல சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அவரோடு இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களும், எல்லா தலைவர்களும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருக்குமே சேர்ந்து இன்னும் ஒரு முறை சூப்பர் கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற பாஸ்டர் டெரி சொன்ன மாதிரி அடுத்த முறை நாங்க வரும் பொழுது இன்னும் ஏராளமான மக்கள் இந்த இடத்துல இருப்பாங்க. ஒரே ஒரு பிரச்சனை, இடம் சின்னதா இருக்கேன்னு தான் பாக்குறீங்க. ஆமே. ஆனா கர்த்தர் இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போற நாட்களில, வரப்போற வருடங்களுக்குள்ள கர்த்தர் நமக்குன்னு ஒரு சொந்த இடத்தையே தந்து விடுதலையோடு கூட கர்த்தரை துதிக்க கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா?
ஹalleluya. விசாலமான இடத்தை கர்த்தர் தருவார். நெருக்கமான இடம் அல்ல. எப்படிப்பட்ட இடம் தருவாரு? விசாலமான இடத்துல கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுவார். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன், இன்னும் அநேகரை கொண்டு வருவேன். இன்னும் இன்னும் என்ற வார்த்தை மிக ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு பார்த்து சொல்றார், இதிலும் இன்னும் நீ மேலானதை காண்பாய். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதிலும் இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். இன்றைக்கு கேட்ட சாட்சிகளே நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா இனி இதை விட பயங்கரமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தர போகிறார். டாக்டர்கள் கைவிட்ட கேஸ், நம்பிக்கை இல்லாத எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இந்த இடத்துல அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன பிளாட்ஃபார்ம்னா ஜெபம். நல்ல விடாம இங்க ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்க ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறதோ அங்க தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்க தேவனுடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படும். தேவனுடைய கிரியைகள் என்றால் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க அற்புதங்கள் நடக்கும். இயேசுவையும் அற்புதத்தையும் பிரிக்கவே முடியாது. இயேசு இருக்கிற இடம் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அங்கே அற்புதங்கள் பயங்கரமாய் நடக்கும். இந்த இடத்துல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை நடந்ததல்ல, இதிலும் மேலானவைகளை நாம் பார்க்க போகிறோம். பெரிதானவைகளை பார்க்க போகிறோம். கர்த்தர் இன்னும் திரளான மக்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்களிக்கிறார். ஹalleluya. இந்த இடத்துல அநேக தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்குரிய அநேக தலைவர்கள், கவுன்சிலர்ஸ், இன்னும் பல தலைவர்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தை, இந்த சூலூர் இடத்திற்கு ஒரு கலங்கரை விளக்காக பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த சபையும் ஊழியத்தையும் இன்னும் பல மடங்கு பெருக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இங்கு கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இது 2வது ஆண்டு விழாவா 3வது ஆண்டு விழாவான்னு சொல்லி ஒரு கேள்வி. 2 ஆண்டுகள் முடித்து விட்டீர்கள், 3வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். அந்த 2வது நிறைவு விழாவிற்காக தேவனை துதிக்கிறோம். 3வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உங்களை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையினுடைய வளர்ச்சியை நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் நடுவில் செய்கிற நல்ல கிரியைகளை பார்க்கிறோம், வளர்ச்சியை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த முறை வந்ததை விட இந்த முறை அநேக வித்தியாசங்கள், மாற்றங்கள். பாசிட்டரி சொன்னது போல் ஜன்னலெல்லாம் அழகாக புது ஜன்னல் போட்டிருக்கிறீங்க, நல்ல ஸ்க்ரீன் போட்டிருக்கிறீங்க, பின்னாடி நல்ல டிவி ஸ்க்ரீன் காணப்படுகிறது. இன்னும் அங்கே சைடில் சவுண்ட் பூத் வேறு நல்லா அருமையாக பண்ணி வச்சு அங்கேருந்து சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இப்படி பல மாற்றங்கள் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி சிறப்பாக செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வளர்ந்து வருகிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் வந்திருக்கக்கூடிய அருமையான கவுன்சிலர், ஆதி திராவிட தலைவர், இன்னும் மற்ற முக்கிய பிரமுகர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எல்லாரையும் நாங்கள் பார்ப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். எங்கள் இந்த சபைக்கு கொடுத்து வருகிற எல்லா ஆதரவுக்காக, எல்லா ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நாங்கள் அதிக நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த சபைக்கு நீங்கள் எப்பொழுதும் உதவியாக இருக்க உங்கள் அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல அருமையான சாட்சிகளை கேட்டோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஜீவனுள்ள இயேசுவாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற இயேசுவாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார்.
இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ராத்திரி உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஏமான், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர். இயேசு ஜெபங்களை கேட்கிறவர். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த இயேசு அதை அவர் முடிவு பரியந்தம் நடத்தி தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? பக்கத்திற்குள்ள பார்த்து சொல்ல, உங்களுக்குள்ள எதையும் ஒன்று ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். ஏமேன், ஆண்டவர் தான் அதை ஆரம்பிச்சார். ஒருவேளை அது சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், ஜெபங்களுக்கு பதிலா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதையோ ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்குள்ள நீ கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா ஆரம்பிச்சிட்டு அதை பாதியில விட மாட்டார். ஆரம்பித்தவர் தொடர்ந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 வருஷமே இவ்வளவு மகிமையா இருந்ததுன்னா 3ஆம் வருஷத்துல ஆண்டவங்களுக்கு என்ன செய்ய போறாரோ தெரியல. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருங்கள். 2 வருஷத்துல எவ்வளவு அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் இந்த 3ஆவது ஆண்டுல எல்லைகளை பெரிதாக்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். உங்களுக்குள்ள சுகத்தை ஆரம்பிச்சிருந்தாருன்னா வருகிற ஆண்டுல நல்ல பூரண சுகம், பூரண பலன், பூரண ஆரோக்கியத்தை தந்து உங்கள் வாழ்வில் துவங்கியதை அவர் செய்து முடிப்பார். என்றால் அவருடைய பெயர் அல்பா ஒமேகா. துவங்கினவர் முடிக்கிற ஆண்டவர் அறிக்கிறார். துவங்கினவர் சிறப்பாய் நடத்தி தரக்கூடிய தேவனை அறிக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் அவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் அவர் பேரில் வைத்திருப்பீர்களானால் நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஏதோ ஆண்டவனுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரிடத்தில் வருவதில்லை. நம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு காரணம் அவர் ஜீவனுள்ள இயேசு. எனக்காக சிலுவில் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்க அவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த இயேசு உங்களுக்குள் முடிவு பரியந்தம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்ல வேண்டும், என் உயிருள்ள நாளெல்லாம் கடைசி மூச்சு வர இந்த இயேசுவின் மேல நான் நம்பிக்கையாய் இருப்பேன், ஒரு உறுதியாய் பற்றி கொள்வேன். இயேசுவை பற்றி கொண்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. வாழ்க்கை அவர் ஆசீர்வதித்து அவளுக்கு நன்மை செய்ய நல்ல தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக சாட்சிகளை கேட்டோம். நல்ல சாட்சிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். வருகிற ஆண்டுல இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் வாசித்து சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். சாமுவேல் வளர்ந்தான். இவ்வளவு கெட்டிக்காரன் வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து வாசிக்கிறேன். வாசிங்க. 1 சாமுவேல் 3:19 வாசிங்கம்மா. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. என்று தான் முதல் பெயர்செபா வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் அது விளங்கினது. கர்த்தர் பின்னும்
சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் சீலோவிலே பின்னும் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆம் என்று சொல்லலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி கொண்டு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட இந்த மாலையிலே பேசுவீராக, உடைய வார்த்தைகளை கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரு என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த சூலூர் திருச்சபையினுடைய 2வது ஆண்டு நிறைவு விழாவிற்காக, 3வது ஆண்டு துவக்க விழாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 ஆண்டுகள் இந்த சபை அழகாய் காத்தீர், நடத்தினீர், அநேக அற்புதங்களை செய்தீர், அநேக நன்மைகளை செய்தீர். அதற்கு நன்றி சொல்லும்படியாக இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, 2 ஆண்டுகள் இவளை நடத்தின ஆண்டவர், நீ வருகிற ஆண்டுகளில் இவளை அற்புதமாய் நடத்த வல்லவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க பேர்களை நல்ல நம்பிக்கை விசுவாசத்தை தருவீராக. உடைய கிருபைகள் விளங்க பண்ணுவீராக. எப்பொழுது நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, சாமுவேல் வளர்ந்தான். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகூடி சொல்லுங்க, நீங்கள் வளருவீர்கள். ஆமா, சாமுவேல அவன் அம்மா அப்பா குழந்தையே இல்லைன்னு ஏங்குனாங்க. குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து ஒரு குழந்தை கொடுத்தார். இந்த பிள்ளை பிறந்தப்போ அதற்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்க. அந்த சாமுவேல் அவனை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு அற்புத குழந்தையா அந்த சாமுவேல் பிறந்தபடினால அம்மா சொன்னாங்க, இந்த குழந்தைய நான் ஆண்டவருக்குன்னு கொடுக்க போறேன். இந்த குழந்தைய நான் வளர்த்த மாட்டேன், ஆண்டுடைய ஆலயத்தில் அவருடைய ஊழியத்துக்காகவே விட்டு விடுகிறேன்னு சொல்லி அந்த சாமுவேல் என்கிற பாலகன் பால் மறந்த உடனே தாய் அவனை கொண்டு போய் ஆலயத்திலே விட்டு விட்டாள். நான் நம்புகிறேன் இந்த சூலூர் திருச்சபையிலும் குழந்தை இல்லாமல் யாராவது இருந்தால் தேவன் அவளுக்கு அற்புதங்களை செய்து மலட்டு கற்பத்தை திறப்பார். உங்களுக்கு அற்புத குழந்தைகள் பிறப்பதாக. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சாமுவேல் என்கிற பெயருக்கு அர்த்தமே, நான் தேவனிடத்தில் கேட்டதை அவர் எனக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2வது ஆண்டு விழாவில் நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 3வது ஆண்டுல என் ஜெபத்திற்கு பதில் தந்து அற்புதங்களை நீர் காண செய்ய போவதற்காக நன்றி. அடிக்கடி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஆண்டனுக்கு செய்வார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்களுக்கான அற்புதத்தின் நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். சாமுவேலுக்காக அம்மா ஜெபம் பண்ணாங்க. சாமுவேல் என்கிற குழந்தை கர்த்தர் தந்தாங்க. அந்த அம்மா அண்ணாளுக்கு அடுத்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு எதுவும் தெரியாது. ஆண்டு ஒன்றும் சொல்லலை. நான் அம்மா விசுவாசத்தோடு ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன பொருத்தனை நிறைவேற்றினாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை உமக்காக தருகிறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டருக்கு கொடுத்துட்டா நமக்கு கர்த்தர் போதும்னு சொல்கிற அளவிற்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா செய்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றினாங்க. இப்போ அந்த குழந்தை ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சின்ன குட்டி குழந்தை. அந்த குட்டி குழந்தை இப்போ வளருகிறது. அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும், ஏன்னா தூரமாக இருக்கிறாங்க. அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மா குழந்தை பார்க்கறதுக்கு அங்கே அந்த சீலோவுக்கு வருவாங்க. இந்த குழந்தை வளர்ந்துட்டானான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைச்சிட்டு வருவாங்க. என்ன தைச்சிட்டு வருவாங்க? அந்த அம்மா எதிர்பார்த்திருப்பாங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன பண்ணிருக்க குழந்தை
வளர்ந்துருக்கும். அதனால இந்த குழந்தைக்கு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா சட்டை வாங்கி கொடுக்க, பெரிய சட்டை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னுடைய வீட்டம்மா எங்க பேர பிள்ளைகளுக்கு துணி வாங்க போனாங்கன்னா 1 வருஷத்து 3 வருஷ குழந்தைக்கு 4 வருஷ குழந்தைகளுடைய சட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏமா இப்பவே 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வாங்கிட்டு அந்த குழந்தை வளருங்க. இப்ப 3 வருஷத்தை வாங்கினா அது பத்தாம போயிடும். அதனால 4 வருஷத்துக்கு வாங்கிட்டா இன்னும் ரொம்ப நாள் போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு வாங்கிட்டு வருவாங்க. நான் நினைக்கிறேன் சாமுவேலுடைய அம்மா அண்ணால் கூட இந்த சாமுவேல் வளருவாங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் புது புது துணியை கொண்டு வருவாங்க. எங்க வீட்டில் 4 பேரக்குட்டிங்க இருக்கிறாங்க. இந்த 4 பேரக்குட்டிங்கள 3 பேர குழந்தைகள் இன்னும் குட்டீஸ் தான். அவங்க வீட்டுக்கு டெய்லி வந்துடுவாங்க. அந்த குட்டீஸ் ஒவ்வொரு நாள் பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுடைய கடைசி பேரக்குட்டி அவ நேற்று தான் 3வது பர்த்டே கொண்டாடினான். அந்த 3 வருஷத்துக்குள்ள அவ அடிக்கிற வாய், அவ பண்ற சேட்டை, அவ பண்ற குறும்பு, அவளுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் உண்டா பேர பையனுக்கு அவனுக்கு 6 வயசு, அவனுடைய திறமை, அவனுடைய பேச்சு திறமை, அவனுடைய செயல் திறமை எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் வளருவதை பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்த சபை 2வது ஆண்டு கொண்டாடும் பொழுது இன்றைக்கு இந்த சபைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஹாப்பி பர்த்டே சர்ச். ஆமென். பக்கத்துல இருக்க கை கொடுத்து சொல்லுங்க சூலூர் சர்ச் ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கு நீங்க 2வது பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. ஆனா இப்ப முக்கிய காரணம் என்னன்னா, இந்த 2 வருஷத்துல நீங்க வளர்ந்துட்டீங்களா, இல்ல 2 வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி அப்படியே இருக்கிறீங்களா அப்படிங்கறத ஆண்டவர் அளந்து பார்க்கிறார். ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறாரு? 2 வருஷமா எப்படி இருக்கிறீங்க? 2 வருஷம் சர்ச்சுக்கு வரீங்களே, உங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? அற்புதம் நடந்துச்சான்னு கேட்கல, அற்புதம் அவரு தர்றது. ஆனா உங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை பற்றி கொண்டதுனால எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் ஜீவனுள்ள எல்லாம் வளரும், ஜீவன் இல்லைன்னா அது வளராது. உயிர் உள்ள எல்லாம் வளர்ச்சி பெறும். ஆமென். பக்கத்துல பார்த்து உங்களுக்கு ஜீவன் இருக்குதான்னு கேளுங்க. உங்களுக்குள்ள இயேசுவின் ஜீவன் இருந்தா இங்க வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளை வளரலைன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். முதல் பிறந்த குழந்தை பிறக்கும்போது சந்தோஷம். ஆனா அது 2 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை எழுந்து நடந்து அப்பா அம்மான்னு பேசி அதை இனி சேட்டப் பண்ணலைன்னா என்னடா அந்த குழந்தை இப்படி இருக்குதே அப்படின்னு வருத்தப்படுவோம். அந்த குழந்தை வளர வளர சேட்டப் பண்ண பண்ண நமக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, என் பிள்ளை வளர்றான், நல்லா இருக்கிறான், புத்திசாலி, சமத்து குட்டின்னு சந்தோஷப்படுவோம். அது போலதான் பரலோகத்திருக்கிற ஆண்டவரும் நம்மை பார்க்கும்போது சொல்ல வேண்டும், பரவாயில்ல 2 வருஷத்துல இந்த சபை நன்றாக வளர்ந்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். கைகளை அசைத்து ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அல்ல, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே வளர்ச்சி உண்டாகும். இயேசு கிறிஸ்து இருக்கிற சபை செத்த சபையா இருக்காது. ஜீவனுள்ள சபையானது ஒரு பொருள் அல்ல, சபையில இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. ஆகவே அந்த சபை வளர்ச்சி அடைந்து நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்கும். சபை சரியா வளராவிட்டால் அந்த சபையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரியா அவங்க சாப்பாடு கொடுக்கறது இல்ல, சரியான ஒரு வளர்ச்சி இல்ல என்று சொல்லி நாம் பார்த்து வருத்தப்படும். தேக்க நிலை, ஸ்டாக்னேஷன் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல முடியும், 2 வருஷமா அவங்களை பார்த்துட்டு வருகிறோம். இந்த 3வது தடவை பாஸ்டர் டெரி சொன்னது போல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 3 வருட காலத்துல நல்ல வளர்ச்சியை பார்க்கிறோம், நல்ல சாட்சியை பார்க்கிறோம், நல்ல காரியங்களை பார்க்கிறோம். நாம நிறைய படங்களை பார்க்கிறோம், எப்படி வாரந்தோறும் கூட்டங்கள் நடக்குது, டெய்லி மீட்டிங் நடக்கிறது. உங்க பாஸ்டர் உங்க மேல உயிரே வச்சிருக்கிறார். ஆமென். உங்க பாஸ்டர் கோயம்புத்தூர்ல தலைமை சபையில இருக்கிறத விட சூலூருக்கு
தான் ஓடி ஓடி வருகிறார். சூலூர் சூலூர் மக்கள் என்று சொல்லி உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார், உங்களுக்கு உத்தரவாதம் எடுக்கிறார். அதை பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்தல போதகரை தந்திருக்கிறார். அவங்க மேல கரிசனையோடு உங்களை வளர்த்துகிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த சாமுவேலுடைய தாயார் புதிய சட்டை வருஷந்தோறும் தைச்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது சாமுவேல் வளர்ந்து கொண்டே வந்தான். அப்ப புதிய சட்டை எதை காண்பிக்குதுன்னு சொன்னால் புதிய ஆத்மாக்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்ப ஒவ்வொரு வருஷமும் இந்த சபை வளர்ச்சி எப்படி நாங்க கணக்கு போடுறோம்? ஆமா, இன்னைக்கு ரிப்போர்ட் வாசித்தாங்க. எத்தனை பேர்? 8 பேரா 9 பேர் புதுசா வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நல்லா கை தட்டி நன்றி சொல்லலாமா? 9 பேர் சபையில புதிதாய் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப அந்த சபை எப்படி வளருகிறது? இந்த சபையில என்ன நடந்திருக்கிறது? கட்டடத்தில் இருக்கிற மாற்றங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் காணப்படுகிறது? எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது? என்ன ஜெப ஊழியம் செஞ்சாங்க? ஊழியத்தில் என்ன வளர்ச்சி? அதைத்தான் தேவன் பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். வளர்ச்சியில 2 விதமான வளர்ச்சி உண்டு. ஒன்று எண்ணிக்கையில் வளர்ச்சி, 2வது தரத்தில் வளர்ச்சி. என்ன வளர்ச்சிங்க? எண்ணிக்கையில் வளர்ச்சி. இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்களாங்கிறது அளக்கக்கூடிய அளவுகோல் இதுதான். இவங்க எண்ணிக்கையில எவ்வளவு வளர்ந்துட்டாங்க. ஏற்கனவே சொன்னது போல உயிர் உள்ளதெல்லாம் வளரும். அப்ப உயிர் ஜீவன், இயேசுவின் ஜீவன் இருந்தா இந்த சபை வளரும். ஆதி சபை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் மேல்வீட்டரில் ஆரம்பித்த சபை முதல் நாள் 120 பேரு, அப்புறம் 3000 பேரு, 5000 பேரு, இப்படியே வளர்ந்து கொண்டே போனது. அதுதான் ஒரு வளர்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சபையில புதிய ஜீவன்கள், புதிய ஆத்மாக்கள் பிறக்க வேண்டும். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 60:22, அவன் சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். அப்படி நீங்க சூலூர்லயே ஒரு பலத்த ஜாதியாக, ஒரு பெரிய திருச்சபையாக, இன்னும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானா நீங்க இந்த 3வது வருஷத்துல ஒரு கோல் செட்டப் பண்ண வேண்டும். இந்த வருஷத்துல இத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த சபை டபுளாக மாற வேண்டும். ஏற்கனவே பாஸ்டர் வரும்போது சொன்னாங்க 100-150 பேர் பக்கம் இங்க வராங்க டாடி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வருகிற ஆண்டுல அது 200ஆக மாற வேண்டும், 250 மாற வேண்டும். அநேக புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும். இடங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இடத்தை உங்களுக்கு தர வல்லவர். கூடாட்டின் இடத்தை விசாலமாக்கு. ஒவ்வொரு வருஷம் வாரம் இடம் பெருசாயிட்டு தான் இருக்குது. ஆமா, எங்கெங்கயோ எங்கிருந்து இடம் வருதோ தெரியல, ஆனா இடம் பெருசாகிறது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நல்ல பெரிய இடத்தை தர வல்லவர். ஆனா நீங்க ஒரு தரிசனத்தை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, சூலூர்ல இன்னும் எங்களுக்கு அநேக ஆத்துமாக்கள் வேண்டும், இன்னும் பல புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும். நீங்க ஒருவேளை 2 ஆறாயிரம் நடத்தலாம், 3 ஆறாயிரம் நடத்தலாம், நம்ம வித்தியாசமா நடத்தலாம். எப்படியும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். நீங்க விசுவாசத்தோடு கூட ஒரு தரிசனத்தை லக்காய் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். 2வது தரத்தில் வளருதல். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ தரம்ங்கிறது 4 தரத்தை அங்க ஆவியான மென்ஷன் பண்றார். அப்போ ஆவி அவங்க இந்த சபை வளர்ந்து பெருகியது. எதுல வளர்ந்தாங்கன்னா குவாலிட்டியில வளர்ந்தாங்க. நாட் ஓன்லி இன் குவான்டிட்டி பட் இன் குவாலிட்டி. ஒரு நல்ல சபை அப்படின்னா 4 காரியங்களை ஆண்டவர் சொல்றார்.
முதலாவது சபைக்குள்ள என்ன இருக்க வேணும்? சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க? சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்தாலே எனக்கு ஒரு சமாதானமா இருக்குதுங்க, சண்டை இல்லைங்க, எல்லாம் அன்பா இருக்கிறாங்க, எல்லாம் சமாதானம். ரெண்டாவது என்னங்க? பக்தி விருத்தி அடைகிறது. போன வருஷம் அந்த பக்தி விருத்தியை விட இந்த வருஷத்துல என்னுடைய பக்தியில விசுவாசத்துல நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதி சபையில காணப்பட்ட மிக முக்கியமான காரியம், ஆண்டவருக்கு பயப்படுகிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிற வாழ்க்கை. நான்காவது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியாருடைய ஆறுதல். ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறார், இந்த தெய்வீக ஆறுதல் எனக்கு இருக்கிறது. சோ ஆதி திருச்சபை விதமாய் தான் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை விதமாய் சொல்லி வாசிங்க. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்து, தேவ வசனம் விருத்தி அடைந்து, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எது பெருகிற்றுங்க? அப்போ சர்ச்சு வளர்ச்சிய எதுல நாம கணக்கெடுக்கிறோம்னா, அந்த சபையில எவ்வளவு சீஷர்கள் இருக்கிறார்கள், இந்த சபையில எவ்வளவு தலைவர் இருக்கிறாங்க. இங்க பெண்கள் வந்து முன்னாடி நின்று பாட்டு பாடினாங்க. எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்கன்னு எண்ணி பார்த்த, யூனிஃபார்ம் போட்ட பெண்கள் 10 பேர் முன்னாடி நின்று பாடினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க சீஷிகளாக இருக்கிறார்கள். 10 சீஷிகள் ஒரு சபையில் இருந்தா அது ஒரு நல்ல அடையாளம். கோட்டு சூட்டு போட்டு நிறைய பேரை பார்க்கிறேன். ஏமேன், அவங்களெல்லாம் நல்ல சீஷர்களாக உறுதியா இருக்கிறார்கள். பல சீஷர்களை இந்த சபையில் பார்க்கிறேன். அப்போ சபை நல்லா வளர வேண்டும் என்றால் விசுவாசிகள் சாதாரண விசுவாசிகளாக அல்ல, இந்த விசுவாசிகள் யாராய் மாற வேண்டும்? சீஷர்களாய் மாற வேண்டும். நல்ல கையை வச்சு, ஆண்டவரே என்னை ஒரு சீஷனாக உருவாக்குவீராக. நான் ஏதோ வந்து போகிற விசுவாசியா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு மட்டும் நான் வந்து போக கூடாது. நீர் என்னை நாட்டின இந்த திருச்சபையில, நீர் என்னை வைத்திருக்க இந்த திருச்சபையில நான் வளர வேண்டாண்டவரே, நான் வேரூன்ற வேண்டாண்டவரே, நான் கனி கொடுக்க வேண்டாண்டவரே, இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டாண்டவரே, நான் ஒரு சீஷனா மாற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு விசுவாசியோட வாஞ்சியா இருக்கணும். சீஷனா என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன், ஊழியம் செய்கிறவன், இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறவன், சபைக்காக ஜெபிக்கிறவன், சபைக்காய் உத்தரவாதம் எடுக்கிறவன், சபைக்கு அநேகர் அழைத்து வருகிறவன், பாஸ்டரோடு கூட இணைந்து சபையை கட்டுகிறவன், அவன் தான் சீஷனா இருக்கிறான். விசுவாசினா வருவான் போவாரு, ஆமா மீட்டிங்கு வருவார், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், வீடு சந்திக்கணும், ஆமா பாஸ்டர் வியாதிக்கா ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் தான் ஒரு விசுவாசி எதிர்பார்ப்பு. சீஷனா, பாஸ்டர் எங்க வீட்டுக்கே வர வேண்டாம், நான் உங்களோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்கிறேன், நான் போய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிறேன், நான் போய் இயேசுவுக்காக நல்ல ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி நல்ல சாட்சி கொடுத்து இந்த சபையில பல ஜீவ குழுக்கள் நடப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். பாஸ்டர் இன்னும் சில புதிய ஜீவ குழுக்கள் ஆரம்பிக்கலாம், பாப்பாம்பட்டியில் இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல ஆரம்பிக்கலாம், அந்த ஊர்ல ஆரம்பிக்கலாம் சொல்லி பல புதிய இடங்களை தெரிந்தெடுத்து அந்த இடத்துல எல்லாம் சபைகளை, ஊழியங்களை, ஜீவ குழுக்களை ஆரம்பிக்கிறது தான் சீஷன் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11:26 சொல்லுகிறது, அந்தியோகியாவில்தான் அவங்க இந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் பேர் வச்சாங்க. அப்ப சீஷர்கள் கிறிஸ்தவர்களா நல்ல ஊழியம் செய்யும் போதுதான் அவளுக்கு அந்த புகழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரத்துல அந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல், ஆமா 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 2வது அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இப்ப இந்த சீஷர்கள் என்ன போட்டிருக்கிறாங்க? சணல் நூல் ஆடை. ஆமா, ஏபோத் வஸ்திரம். அவன் சணல் நூல் ஆடையை தரித்தவனாய், ஆமா சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செஞ்சான்.
இப்போ அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரே சந்தோஷம். தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் வந்தாங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த அம்மா கொண்டு வர சட்டைக்கு பதிலா இப்ப என்ன சட்டை போட்டிருக்கிறான்? சணல் நூல் ஏபோத். சணல் நூல் ஏபோத் என்கிற வஸ்திரம் அது ஆசாரிகள் போடுகிற வஸ்திரம், அது ஊழியம் செய்கள் போடுகிற வஸ்திரம். அப்ப கர்த்தர் ஆலயத்தில் இருந்து வளர்ந்தபடினால இவனை ஒரு ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்ப சீஷர்களை ஆண்டு என்ன பண்றாரு? நீதாப்பா எனக்கு ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், உனக்கு நான் ஏபூத் வஸ்திரத்தை தருகிறேன், உனக்கு நான் சணல் நூல் வஸ்திரத்தை தருகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் முதற்கொண்டு அந்த ஆசாரிகள் அணிந்த இந்த வெளியேறப்பட்ட ஊழியம் செய்வர்களுக்கு கர்த்தர் தருகிற வஸ்திரத்தை சாமுவேல் அணிந்து கொண்டான். காரணம், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தேவன் உங்களுக்கும் அந்த விசேஷித்த ஆடைகளை தந்து எங்கள் ஊழியத்தை செய்ய கிருபை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல வளருவீர்கள், நல்ல ஜீவ விருட்சங்களை போல வளர்ந்து நல்ல கொடி படர்ந்து செழிப்பாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பனா நம்முடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் வளர்ச்சி தேவை? ரொம்ப நிறைய பிரசங்கம் பண்ணா அடுத்த முறை வில்லியம்ஸ் பாஸ்டர் எனக்கு டைம் கொடுக்க மாட்டார். பாஸ்டர் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், நேரம் ஆயிடுச்சு முடிங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து கையை தூக்கி ஆமைன்னு சொல்லுவார். ஆகவே வேகமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு 5 ஏரியாக்களை வளர்ச்சி தேவை. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? 5 ஏரியாவில் நீங்கள் வளர கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, நீங்கள் ஆவியிலே வளர கர்த்தர் விரும்புகிறார். ராமன் சொல்லலாமா? நெஞ்சு மேல கைவை சொல்லுங்க, நான் அனுதினமும் இயேசுவின் ஆவியிலே வளர வேண்டும். 1 கொரிந்தியர் 2-3 அதிகாரத்துல கொரிந்திய சபையில 3 விதமான விசுவாசிகள் இருந்தாங்க. ஒன்று மாம்சீக கிறிஸ்தவர்கள், 2வது அவர்கள் அந்த கார்னல் கிறிஸ்டியன், அந்த இயற்கையான மக்கள், 2வது மாம்சீக கிறிஸ்தவர்கள், 3வது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். நேச்சுரல் மேன், ஆமா, அந்த கார்னல் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவாங்க. சார்கிகோஸ், சைக்கிகோஸ், நுமாட்டிகோஸ் என்று கிரேக்க பாஷையில வரும். அப்படின்னா சாதாரணமான மக்கள் நம்ம ஆண்டுகிட்ட வர்றதுக்கு பிறகு 2வது ஆண்டுகிட்ட வந்தப்போ வேற வார்த்தை சொன்னா குழந்தை கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவங்க? சர்ச்சுக்கு வந்தா நிறைய பேர் இன்னும் எப்படி இருக்கிறாங்க? குழந்தை என்ன சொல்லும்? எனக்கு பால் கொடு, பசிக்குது, என்னை கவனி, என்னை தூக்கு, எனக்கு உதவி செய். அதுதான் குழந்தை கிறிஸ்தவம். குழந்தைக்கு என்ன பண்ணும்? அடிக்கடி சண்டை போடும் அண்ணன் கூட. எங்கள் வீட்டில் 3 குழந்தை பேர குழந்தை இருக்குன்னு சொன்னா டெரிபாஸ்டுக்கு, அந்த 3 குழந்தைகள் வீட்டுக்கு வந்தால் ஒருத்தர் சண்டை போட்டுக்கும். என்ன பண்ணும்? இவன் என் தொண்டி தூக்கிட்டான், அவன் அதை எடுத்துட்டான், இவன் அதை எடுத்துட்டான், ஒரே சத்தம் மட்டும் இருக்கு. அப்புறம் நம்ம போய் அதை சமாதானம். இதுதான் குழந்தை கிறிஸ்தவருடைய வேலை. சர்ச்சிலையும் நிறைய குழந்தை கிறிஸ்தவங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டா, ஆமா ஜாதி பிரச்சனை, ஆமா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை. அவங்ககிட்ட நான் பேசுறதுல எனக்கு ஒரு அம்மா சாட்சி கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரி இருந்தப்போ எல்லாரும் என்னோடு ஒப்புரவானார்கள். நல்ல அருமையான சாட்சி. அதுதான் குழந்தை கிறிஸ்தவத்திலிருந்து வளருகிற ஒரு அனுபவம். சின்ன சர்ச்சா இருந்தா கூட அநேகருக்குள்ள என்ன இருக்கும்? வாக்குவாதம், சண்டை, கோல் சொல்லுதல், அவங்க மேல பொறாம, இவங்க மேல பொறாம, இவங்க மேல எரிச்சல், அவங்கள பிடிக்காது, நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட ராபோஜம் எடுக்க மாட்டேன். இப்படியெல்லாம் சபைக்குள்ளேயே இருக்குதுங்களா இல்லையா? ரொம்ப அமைதியா இருக்குங்களே. நீங்களை பார்த்தா சூலூர் சபை ரொம்ப பரிசுத்தமான சபை மாதிரி தெரிகிறது, இதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறது. ஆனால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அது இருக்குது. ஆமாம், ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்
குழந்தை மாதிரி இன்னும் இல்லாதபடி ஆவியிலே வளர வேண்டும், இயேசுவின் சுபாவத்திலே வளர வேண்டும், ஒருவருக்கொரு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரோடு ஐக்கியப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்து இந்த குழந்தை சுபாவத்தை நான் விட்டு விட்டு, குழந்தையா இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல நடந்தேன், இப்பொழுது புருஷனான பொழுதோ நான் குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை விட்டு விட்டேன். ஆகவே இந்த சபை வளருகிறது என்பது எதற்கு அடையாளம்னா, இந்த சர்ச்சில் இருக்க விசுவாசிகள்லாம் நல்ல மெச்சூர்டா, ஆமா, நல்ல ஆவியில வளர்ந்தவர்களாக, அந்த சண்டை, கோபம், வாக்குவாதம், உலக பிரகாரமா நடக்கிறது, மாம்சீக குணங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல அன்பிலே வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியா இருக்கு. ஆவியிலே வளருதல் என்று சொன்னால் என்ன? பரிசுத்தாயின் வல்லமை பெற்றுக்கொள்ளுதல், ஆவியிலே பலன் கொள்ளுதல். எபேசியர் 3:13 17 பவுல் சொல்லுகிறது போல, உள்ளான மனுஷனு நான் பலன் கொண்டு நல்ல ஆவியினால் நிறைந்து நல்ல அந்நிய பாஷை பேசி உள்ளான மனிதன் கட்டப்படுகிறான், அவன் ஆவியிலே வளருகிறான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நான் வளருகிறேன். இரண்டாவது வளர்ச்சி விசுவாசத்தில் வளர்ச்சி. சொல்லுங்க, எதுல வளர்ச்சி? ஆவியில வளர்றது மட்டுமல்ல, நான் விசுவாசத்தில் வளர வேண்டும். இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படும் பொழுது விசுவாசம் ஒரு கடுகு விதையளவு கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் ஆண்ட நம்ப இப்போ உறுதியாய் இவரை பற்றி கொள்கிறேன். நான் விசுவாசத்தில் வளர்ந்து அந்த நல்ல ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், ஆண்டவர் செய்வார். மற்றவர்களுக்கு விசுவாசம் சொல்றேன், ஆண்டவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யலைன்னா பின்வாங்கி போறதில்லை, சோர்ந்து போறதில்லை. நல்ல விசுவாசத்தில் நான் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். மூன்றாவதாக என்னுடைய சுபாவத்தில் வளருகிறேன், இயேசுவை போல மாறுகிறேன். எபேசியருக்கு நிருபம் 4:21 25 வாசித்தீங்கன்னா, எப்படி இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு நான் இயேசுவை போல வளருகிறேன். திவ்ய சுபாவம், இயேசுவின் சுபாவம், தெய்வீக குணாதிசயங்கள் எனக்குள் இருக்கிறது. ஆகவே இயேசுவுக்குள் நான் புதிய மனுஷனாக என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வளருகிறேன். இப்பொழுது எனக்குள்ளே நல்ல ஆவியின் கனிகள், ஆவியின் கிருபைகள், வரங்கள் எனக்குள் கிரியை செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என்னை பார்க்கிறவங்க பார்ப்பாங்க. என்னை பார்க்கிறவர்கள் என்னை அல்ல, இயேசுவை பார்க்கிறார்கள். அன்பு நிறைந்தவனாய், நல்ல சமாதானம் நிறைந்தவனாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய், உதவி செய்வனாய் என்னை பார்ப்பார்கள். ஆகவே நான் ஆவியிலே வளர வேண்டும், நான் விசுவாசத்திலே வளர வேண்டும், சத்தியத்திலே, உபதேசத்திலே, தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அன்பிலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும். அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் இல்லாதபடினால வார்த்தைகளை சுருக்குகிறேன். அவை ஆண்டவரே எனக்குள்ள அந்த வளர்ச்சி தாங்க, அன்பிலே வளர, சத்தியத்திலே வளர, கிருபையிலே வளர, உபதேசத்திலே வளர, நல்ல வளர்ந்து உமக்கு சாட்சியா இருக்க கிருபை தருவீராக. ஒரு நிமிஷம் இருக்க இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வளர எனக்கு உதவி செய்வீராக. கிருபையிலே வளர, அன்பிலே வளர, சத்தியத்திலே வளர, உபதேசத்திலே வளர, ஜெபத்திலே வளர, பரிசுத்தத்திலே வளர, எல்லாவற்றிலும் நான் வளர்ந்து ஒரு புதிய மனிதனாய் மாற வேண்டும். போன வருஷம் ஜெபித்ததை விட இந்த வருஷம் அதிகமா ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமா பைபிளை வாசிக்க வேண்டும், இன்னும் அதிகமா சாட்சி கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமா இயேசுவோடு நடக்க வேண்டும். அதுதான் நான் வளர்ந்து இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அப்படி நீங்க வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் நிருபம் 2:3 சொல்லும் பொழுது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய். நீங்க வளரணும்னா நல்ல வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், நல்ல ஆண்டுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வளர வேண்டும் என்று சொன்னால் கொலோசியர் 2:5-7 சொல்கிறது போல, நீங்கள் நல்லா ஆண்டவருக்குள் வேரூன்றி வளர்ந்து கட்டப்பட்டு ஆண்டவருக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை விட்டுவிடாதபடி சபைக்கு ரெகுலரா வந்து சபையில் ஆண்டுடைய உபதேசத்தை கேட்டு இந்த சத்தியத்திலே வளர்ந்து கர்த்தருக்குள் உறுதியாக
செடியாய் நாட்டப்பட்டவர்களாய் நல்ல வேரூன்றினவர்களாய் நல்ல சத்தியத்திலே ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாம் வளர்ச்சி அடைகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதுதான் வளர்ச்சி. ஏதோ பாஸ்டர் ஐயா வரும்போது வருஷத்தோட வரேன்னு சொன்னா அது வளர்ச்சி இல்லை. இந்த சபையில நான் வேரூன்றி இருக்கிறேன், நாட்டப்பட்டிருக்கிறேன், தசம்பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், சபைக்காய் ஜெபிக்கிறேன், சத்தியத்தின்படி கட்டப்படுகிறேன். அதுதான் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கு. சரி, அந்த வசனம் மீண்டும் ஒரு முறை வாசிங்க. 1 சாமுவேல் 3:18. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வளர்ந்தீங்கன்னா யார் உங்களோடு இருக்கிறார்? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கரம் என்னோடு கூட இருக்கிறது. சாமிகளோடு கூட இருந்த அதே கரம் இந்த 2வது ஆண்டுல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு வந்து இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. உங்க நெஞ்சு மேல தைரியமா கையை வைத்து சொல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால்னா உடைய வலது கரம் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்கு தீமை வராது, உங்களுக்கு ஆபத்து வராது. அவருடைய வலது கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய வலது கரம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை, ஈசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார், அவர்களை கைவிட மாட்டார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 24ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் கரம் உங்களோடு இருந்தா இந்த சபையில் அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னும் அநேகர் விசுவாசிகளாகி ஞானஸ்தானம் பெறுவார்கள். கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருந்து ஒரு திரளான அறுவடை தருவார். தேவனுடைய வார்த்தை நெகேமியாவின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிற, கர்த்தர் கரம் என்னோடு கூட நன்மையாக இருந்தபடினால நாங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தருடைய கரம் உங்க மேல நன்மையாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். யோசுவா 21வது அதிகாரம் 44ஆம் வசனம் 45 வாசிங்க. யோசுவா 21, 44, 45. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் பக்கத்தில் கை குடிச்சு எல்லாம் நிறைவேறும் சொல்லுங்க. எல்லாமே நிறைவேறும், ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், சத்துருக்களை துரத்தி விடுவார். உங்களுக்கு வாக்கு பண்ணியதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்றும் குறைவுபடாது. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க வர கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். உங்களோடு கூட இருந்து அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு அற்புதமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த திருச்சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. தேவன் இதன் நடுவில் இருக்கிறார். தேவன் இந்த சபைக்கு உதவி செய்வார். தேவன் திருச்சபை வளர பெருக உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் இருந்தபடினால அவனை கொண்டு அற்புதங்களை செய்தார். அவன் போன இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. சாமுவேல் போன இடத்திலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அற்புதமாய் விளங்கியது
செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகூடி சொல்லும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கும். போகிற இடத்துலலாம் அவருடைய வல்லமை வெளிப்படும். போகிற இடத்துலலாம் சொல்லுவாங்க, இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, இவன் இந்த வீட்டுக்கு வந்தனால இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு உங்களை பத்தி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை உங்க ஊர் ஜனத்தின் மத்தியில சொல்லுவாங்க, இவன் வித்தியாசமானவன், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, மேல ஒரு வல்லமை இருக்கிறது. இவங்க பக்கத்துல வந்தாலே, வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அன்போடு கூட வரவேற்பார்கள். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தபடினால அவனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அவனை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். அது மட்டுமல்ல, அவன் எல்லா இடத்திலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுக்கென்று நல்ல ஊழியங்களை செய்து சாட்சி பகர பண்ணினார். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், எல்லைகளை விரிவாக்குவார். உங்களோடு கூட கர்த்தர் கரம் கூட இருந்து உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். நான் நம்புகிற இந்த 3வது வருஷத்துல தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். தேவன் எழுந்துள்ளுவார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் நல்லவர், ஒரு அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், மாறாதவர் என்று தேவனுடைய வெளிப்பாடுகளை, தீர்க்கதரிசன வார்த்தைகளை, அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த சபையில கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார். வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மெய்யாகவே இது சாதாரண இடம் அல்ல, இது தேவனுடைய வீடு, தேவன் இங்கே இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்காக பாஸ்டர் டெரி பிரகாசம் முன்பதாக வந்து ஜெபித்து முடிப்பார். மெல்ல எழுந்து நின்று உடைய வலது கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேயா, நாவிலே வளர, சத்தியத்திலே வளர, கிருபையிலே வளர எனக்கு உதவி செய்யுங்க, நம்ம உறுதியாய் பற்றி கொள்கிறேன்னு சொல்லி நல்ல ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. இது வர உங்க உள்ளத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கல, இதான் முதல் முறை வரையினா எனக்கு இயேசு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க, இயேசுவை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தேவ வார்த்தையை கேட்டோம். ஒரு நிமிடம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில், அன்பின் பிதாவே, இந்த சாயங்கால வேளையில எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவர். இந்த சபையை நீர் கட்டி கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. இந்த கடந்த 2 ஆண்டுகள் மிக அருமையாக அற்புத விதங்களில் இந்த விசுவாச குடும்பங்களை நடத்தி கொண்டு வருகின்ற ஆண்டவரே, ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் இந்த வளர்ச்சியை பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் இந்த விசேஷித்த சாயங்கால வேளையில தேவனுடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை இன்றைக்கு இறங்குவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஆண்டவரே அற்புத தேவ வல்லமை இறங்குவதாக. யார் யார் என்னென்ன தேவையின் மத்தியில் இந்த சாயங்காலம் இந்த தேவ பிரசன்னத்திற்கு வந்திருக்கின்றார்களோ, அற்புதங்களை செய்கின்ற தேவனே இன்றைக்கு இந்த ஜனங்களை சந்திங்க. ஆண்டவரே பலவீனமான சரீரங்களை தொடுங்க. அற்புத தேவ கரம் ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு தங்கி இருப்பதாக, சிறு பிள்ளைகள் மேல தேவ கரம் தங்கி இருப்பதாக, ஞானத்துல வளர்வார்களாக, தேவ கிருபையில வளர்வார்களாக, குடும்பங்கள் மேல தேவ கிருபை தங்கி இருப்பதாக, குடும்பங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல தங்கி இருப்பதாக. ஆண்டவரே வேலை இல்லாமல் உன்ன வேலைகளுக்காக தேடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற இடத்துல ஒரு நல்ல வேலையை சீக்கிரத்தில் நீர் தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சாயங்காலத்தில் ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு கூட வியாதியோடு கூட வந்திருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அற்புத கரத்தின் வல்லமையினால இன்றைக்கு அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரங்கள் பலன் கொள்வதாக, கிருபை உண்டாவதாக. இந்த சாயங்கால தேவ வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை இன்றைக்கு நிறைவாக தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளை இந்த இடத்தில் நாங்கள் நின்று மீண்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில்
உம்முடைய பெருக்கத்தையும் உம்முடைய செழிப்பை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த அருமையான சபையுடைய செல்வாக்கை இன்னும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த சூலூர் இடத்துல இன்னும் இந்த சபை மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை தொடப்படுவார்களாக. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதத்தின் இடமா இருப்பதாக, அநேகருக்கு இது ஒரு அற்புதத்தின் இடமா இருப்பதாக, சுற்றி இருக்கின்ற மற்ற கிராமங்களிலிருந்து அநேகர் இந்த இடத்திற்கு வருவார்களாக. வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் ருசிப்பார்களாக. இந்த இடத்துல அநேகருடைய வாழ்க்கைகள் தொடப்படுவதாக. இன்னும் இந்த ஆண்டுல இன்னும் அற்புதமான சாட்சிகளை கேட்கணும் ஆண்டவரே. இந்த ஆண்டுல இன்னும் அற்புதமான அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இன்னும் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியம் மேல உம்முடைய கிருபையும் உம்முடைய பேரனும் இருப்பதாக. கிரைஸ்ட் வில்லியமும் பியூலாவும் சேர்ந்து இடத்துல ஊழியத்தை செய்யும் பொழுது அவங்க கரங்களை பலப்படுத்துங்க, கரங்களை அபிஷேகப்படுத்துங்க. அவங்க இந்த இடத்துல முன்னின்று செய்யும் பொழுது யாரும் அதற்கு எதிராக வராமல் தேவன் அவளுக்கு தயவையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவரே வெற்றி சிறக்க இந்த வருடம் செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பெருக்கத்தை, இன்னும் ஒரு வளர்ச்சியை, இன்னும் ஒரு செல்வாக்கை இந்த இடத்தில் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின எங்களுடைய எபெனேசர் இன்னும் தொடர்ந்து நடத்துங்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சாயங்கால வேளையில வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருப்பதாக உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் நன்மையான திருச்சபையோடும் ஊழியர்களோடும் விசுவாச குடும்பங்களோடும் கர்த்தர் வருமளவும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. நல்ல கைகளை உயர்த்தி சப்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? வேண்டோர் ஹல்லேலூயா சொல்லலாமா? வேண்டோர் ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருவோம். பாஸ்டர் கிரைஸ்ட் வில்லியம் சில அறிவிப்புகளை கொடுப்பார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அருமையான ஐயா அவர்களுக்காக, அப்பா அவர்களுக்காக, நம்ம நிர்வாகம் தெரிவிப்பாசம் அவர்களுக்காக நல்ல தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளை கொடுத்து ஐயா பாச தெரியவங்க ஒவ்வொரு வருடம் வரும்போதெல்லாம் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த எல்லைகளுக்கு கர்த்தர் போக வைத்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்தட வரும்போது கர்த்தர் இன்னும் விசாலமான இடத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய தகப்பனார் சொன்னது போல, ஐயா சொன்னது போல கர்த்தர் நல்ல மகிமையுள்ள ஆராதனை கர்த்தர் நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக நாங்கள் அநேகரை இன்றைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு கூட்டத்தை வைப்பதற்காக உண்மையான பாஸ்டர் சொல்லும்போது கண்டிப்பா செய்ய பாஸ்டர் சொன்னாங்க. எல்லா உதவிகளையும் செய்து இன்னைக்கு பேர்பட்ட இந்த இடத்துல கூட்டத்தையும் இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை நல்ல ஊழியங்களை நிறைவேற்ற எங்கள் அருமையான பாஸ்டர் நல்ல ஆலோசனைக்காக நன்றி. இந்த நிர்வாகம் போது அருமையான பாஸ்டர் டெரி பிரகாசம் அவர்களுக்கு மீண்டும் நல்ல கரங்களை தட்டி ஒவ்வொரு வாரம் இந்த இடத்துல இருப்பதற்கு கர்த்தருடைய பாஸ்டர்களை கிருபையாய் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அடியை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இன்றைக்கு இந்த சூலூரிலே மதியத்தில் 2வது தெருவிலே நல்ல கூட்டங்களை வைக்கலாம் என்று சொல்லி நம்முடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற அருமையான தேவி மன்னவன் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் உடனே தயவாய் செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம், என்ன வேணாலும் செய்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அருமையான ஆசீர்வதிப்பாராக. அதே போல நம்முடைய சூழலில் மதிய கவுன்சிலர் வழியில் மரணத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவளை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். அவரிடத்திலே சொன்னோம், உடனே நான் வருகிறேன், அவராம எப்படி கண்டிப்பா வருகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அவர்களுக்கும் காலையில் அநேக வேலைகள் இருந்தாலும் இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி மிகுந்த ஆதரவாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல அருமையான பேச்சியமல் அக்கா நமக்கு இருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியாவில் அவங்க மிகுந்த சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபைக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கிறாங்க. அவர்களையும் பார்த்து குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கூப்பிட்ட உடனே வந்தார். நல்ல கரங்களுக்கு அருமையான நன்றி. அவர்களும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் மிகுந்த ஆதரவாய் உதவியாக இருந்து இந்த இடத்துல பல காரியங்கள் மூலமாய் அநேக செய்து கொடுக்கிறார்.
கர்த்தர் அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சந்திரசேகரன் அவர்களுக்காக நன்றி. அவர்களும் இன்றைக்கு நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களும் மிகுந்த ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லா குடும்பங்களுக்காக தெருவில் இருக்கிற எல்லாரும் மிகுந்த சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பெத்தேல் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பினாலே இந்த இடத்துல நல்ல தேவ ஆராதனை நடத்த, கூட்டங்கள் நடத்த இன்றைக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய பெத்தேல் குடும்பத்தின் சார்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்தையும் ஸ்பெஷல் இன்னைக்கு நீங்க வந்ததுதான். நீங்க இருந்துதான் இன்னைக்கு கர்த்தர் இந்த வீட்டை விசாலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து பாஸ்டர் சார் உங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லுங்க. பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லது. தொடர்ந்து இந்த நாளிலே அநேக புதிய ஆத்மாக்களை, அருமையான அம்மா அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவோம், ஆத்மாக்களை ஆதாயம் ஞானவான்கள். திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த நாளில கூட அநேக 3 பேர் போட்டி போட்டு எல்லாரும் அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அருமையான 2 நல்லிணக்காவை நாம் முன்பாக வரவேற்கிற சரண்யாக்கா அவர்களும் 3 பேரும் இன்றைக்கு 8க்கு பேர் அதிகமான புதியதாக இன்றைக்கு ஆட்களை நபர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சரண்யா நல்ல கரங்களை தட்டி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி அவர்களும் அவர்களும் 2 மணிநேரம் கர்த்தர் அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். தகப்பனார் ஐயா சொன்னது போல ஒரு புதிய தரிசனத்தோடு நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த ஆண்டு 50 பேரை நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக கொண்டு வருவதற்காக நாங்கள் எல்லைகளை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக 10 பேர் இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்து வைத்திருக்கிறோம். 4 எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இன்னைக்கு அநேக கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது செங்கத்துறை, பல்லடம், பாப்பப்பட்டி, இன்னும் ஒரு ஏரியாவில் நாங்கள் வைத்திருக்கிறோம், அப்பநாயக்கன்பட்டி. இந்த 4 ஏரியாவிலும் வருகிற நாட்களிலே புதிய சிறுக்குழுவை உண்டாக்கி அங்கிருந்து அநேகர் வரப்போகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த நல்ல ஊழியர்களே ஒவ்வொரு வாரமும் வந்து பங்கெடுத்து இன்னைக்கு நல்ல தூணா இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபையின் உதவியாளர் தலைவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அவர் நேற்றிலிருந்து முழுவதும் பயங்கர பிரயாசப்பட்டு இரவு பகல் பார்க்காதபடி எல்லா வேலைகளையும் செய்து அவர்களுக்கு கொடுத்த துறைகளே மென்ஸ் டீம், உமன்ஸ் டீம், அதே போல சண்டே ஸ்கூல் டீம், அதே மாதிரி யூத் டீம், அதே மாதிரி மியூசிஷியன் டீம், எல்லாரும் அவங்க பொறுப்பை நீங்க ரொம்ப நேர்த்தியும் ஒழுங்கு கிரகமாய் செய்தீர்கள். கர்த்தர் இதற்குண்டான பலனை உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள் கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியடை செய்து கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆகாரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு நன்றாக ஃபெல்லோஷிப் உண்டு பண்ணி ஒருவருக்கு ஒருவர் பேசி மீண்டும் கடந்து செல்ல உங்களை அன்புடன் கேட்கிறோம். இதே இடத்திலே மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இதே இடத்திலே ஆராதனை நடைபெறும். சுகமளிக்கிற ஆராதனை நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயத்திலே எல்லா வெள்ளிக்கிழமையும் பேர்பட்ட அநேக வியாதியுடையவர்கள் சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகள், அநேக தரிசன வார்த்தைகள், விசேஷமாக அநேக அற்புத அடையாளங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். வாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக.